அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14/4/2025 முதல் 14/5/2025 வரை உள்ள அடுத்த 31 நாட்கள் சித்திரை மாதமாக அமைகிறது. இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சித்தர்களின் மாதமாக கருதப்படுதுங்க. அப்படிப்பட்ட இந்த சித்திரை மாதம் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த சித்திரை மாதத்தில் கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். சித்தத்தை கவர்ந்தளிக்கும் மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆம், உண்மைதாங்க. தமிழ மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினம் இந்த சித்திரை முதல் தேதி தாங்க. தன்னிகரற்ற தெய்வீக மாதத்திற்கு பெருமை சேர்க்கும் மேலும் பல காரணங்களும் இருக்குது. மறைந்திருந்து நம்மை தினமும் காத்தருளும் சித்தர்களின் மனதிற்கு உகந்த மாதம் இந்த சித்திரை. அதனால்தான் சித்திரை மாதம் சித்தர்களின் மாதம் என்ற மோதிரையும் ஏற்பட்டிருக்குது. நிழல் கிரகங்களான ராகு, கேது உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் தங்களுடைய வீரியத்தையும் சக்தியையும் சூரியனிடமிருந்து பெறுகின்றன. இதனை அதர்வண வேதமும் குறிப்பிடுது. இதிலிருந்து சூரியனின் சக்தியை நாம் உணர்ந்து கொள்ளலாங்க. சூரியன் ஆதவன், பரிதி, பகலவன், ஞாயிறு என பல பெயர்களினால் பூஜிக்கப்படுகிறார். மறைந்த நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் ஆண்டு திதி பூஜை, அமாவாசை, மாத பிறப்பு, கிரகண காலங்கள், மகாலயபட்ச காலம் ஆகியவற்றில் செய்யும் திதி பூஜை, எள் கலந்த நீர் ஆகியவற்றின் தெய்வீக சக்தியை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது சூரியன் தாங்க. மறைந்த நம் முன்னோர்கள் எந்த உலகில் எந்த உருவில் மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பதை அறியும் மாபெரும் சூட்சம சக்தி சூரிய பகவானுக்கு உண்டுங்க. ஆண்டுதோறும் பித்ருக்களுக்கு நாம் செய்யும் திதி பூஜைக்கு அவர்களை சூரிய பகவான் தான் தனது சக்தி வாய்ந்த கிரகணங்கள் மூலம் பித்ருக்களின் உலகத்திலிருந்து ஸ்வர்ணமயமான, அதாவது தங்க விமானத்தில் அழைத்து வந்து எழுந்தருளச் செய்வதும் மீண்டும் அவர்களின் இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதும் சூரிய பகவான் தாங்க. ஆதலால் தான் சூரியனுக்கு ஆத்மகாரகன் என்ற பெருமை ஏற்பட்டிருக்கு. இதனை அதர்வண வேதமும் கருட புராணமும் மேலும் பல சூட்சம கிரகந்தங்களும் விவரிக்குது. இது மட்டும் இல்லாம காஷ்யப மகரிஷியின் புதல்வரான சூரிய பகவானுடைய ஈடு இணையற்ற பெருமைகளை யஜுர் வேதம் விவரிக்குதுங்க. மனித உடலில் இதயம், ரத்தம், இரத்த குழாய், நரம்பு ஆகியவற்றிற்கு நாயகன் சூரியன்க. ஜனன கால ஜாதகங்களில் சூரியனின் ஆட்சி வீடு சிம்மம், உச்ச வீடு மேஷம், நீச்ச வீடு துலாம், நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்விற்கு சூரியனின் சக்தி மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அந்த வகையில் இந்த சித்திரை மாதம் முழுவதுமே மேச ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானால் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில ராசிக்கு அவரது சுப பார்வையும் கிடைக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் இந்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகுவும் அவருடன் இணைகிறாரு. இதனால கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. சிறந்த சுபபலம் பெற்றுள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பதும் மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு கிரகநிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும். குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், விவாகம், உபநயனம், வளைகாப்பு, மழலை பேரு போன்ற சுப நிகழ்ச்சிகள் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்து வரும் கன்னிராசி பெண்கள் அல்லது பிள்ளைகளுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னிராசியினர் ஊதியமும் சலுகைகளும் உயர இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க. கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் திருமண முயற்சிகள் நல்ல ஒரு வரன் அமைந்து திருமணமும் நடைபெற இருக்கு. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல
கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல கிரக நிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும். உத்தியோகக்காரகரான சனி பகவானுடன் ராகுவும் கூடிய விரைவில் இணைவது சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு படி நிரந்தரம் செய்யப்பட இருக்குது. உயரதிகாரிகளுடைய ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் நல்ல நிறுவனத்தில் பணி கிடைக்க இருக்கு. ஒருவேளை வெளிநாடு சென்றுதான் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகம் மற்றும் தொழில் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவானுடன் சித்திரை 13ஆம் தேதி ராகுவும் இணைவது மிகச்சிறந்த யோக பலன்களை குறிக்குது. சந்தை நிலவரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்க. உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். எதிர்பார்ப்பை விட லாபம் சற்று அதிகமாகவே இருப்பது உற்சாகத்தை தருங்க. புதிய கிளைகள், நிறுவனங்கள், விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது. வெளிநாடுகளில் விற்பனை கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் மிகவும் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. துணிந்து நீங்கள் முதலீடு செய்து முயற்சிக்கலாங்க. தேவையான நிதி உதவிகள் கிடைக்குங்க. அதே போல சன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைகளை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்குங்க. வாழ்க்கை வசதிகள் பெருகுங்க. குரு பகவானுடைய சுபபலம் காரணமாக பலருக்கு நல்ல வரன் அமையிருக்கு. வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையினருக்கு ஆதாரமான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்மட்ட தலைவர்களுடன் உள்ள தொடர்பு மன நிறைவை தருங்க. எதிர்கட்சிகள் கூட உங்களோட மீது மதிப்பும் மரியாதையும் கொள்வாங்க. பேச்சு திறமை அதிகரிக்கும். செல்வாக்கு நிறைந்த பிரமுகர் ஒருவருடைய தொடர்பு உதவிகரமாக அமையுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் படிப்பில் உற்சாகம் அதிகரிக்கும். ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் கல்வி முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவ இருக்கு. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பெறுவதற்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம கல்வியே உண்மையான செல்வமாகும். எதிர்காலத்தில் மாணவ மாணவியருக்கு கல்வி ஒன்றே துணை நிற்குங்க. கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையினருக்கு வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. லாபமும் அதிகரிக்க இருக்கு. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டில் சுமங்கலி பூஜை ஒன்று செய்வது அனைத்து தோஷங்களையும் போக்கி குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் அணுகாத அளவிற்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்.